இன்ஸ்டாகிராம் ஆப்ல பாத்தீங்கன்னா ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாம வந்திருக்கும். சோ இந்த வீடியோல அந்த ஆப்ஷனை எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல அப்டேட் கேட்டிருக்கும், கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்பப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு அப்டேட் கேக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து கரெக்டா கண்டினியூவா அப்டேட் வர பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துடும். அப்டேட் மட்டும் கரெக்டா வந்து தொடர்ந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்க சர்ச் பண்ணி எடுத்ததுமே கீழே வந்து டெவலப்பர் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துல சின்ன ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து இருக்கும், கீழே வந்து இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். இதில் சப்ஜெக்டில் என்ன டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெயில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு காப்பி பண்ண தெரியலனா நம்ம சேனலில் எப்படி அதை வந்து காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் லிங்க் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிடணும். ஸோ என்டர் பண்ணிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப்பை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிடுங்க. நான் வந்து கொடுத்துருப்பேன் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அந்த ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷனை எனபிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோவில் சொன்ன அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷன் எனபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. இதனால 100% எனபிள் ஆகும் அப்படின்றத என்னால சொல்ல முடியலன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வைப் டு ரிப்ளை ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து இல்லாம தான் வந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இல்லாம வந்து போகுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆப்ஷன் இல்லாம வந்திருக்குது. ஜஸ்ட் இது இன்ஸ்டாகிராம் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சீக்கிரமா பாத்தீங்கன்னா அவங்க தான் அதை வந்து பிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு சில ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி வந்து ட்ரை பண்றப்ப ஒரு சில பேருக்கு அது வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும் அப்படின்றத என்னால சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோல சொன்ன இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.